4000க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்த இடம் மக்கா. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பெண் குழந்தைகள் பிறந்தால் குடும்பத்திற்கு தரித்திரம், பெண் குழந்தை பிறந்தால் அது ஒரு இழிவு, பெண் குழந்தை பிறந்தால் அது ஒரு முசீபத்து என்று கருதி அந்த காலகட்டத்திலே மக்காவில் வாழ்ந்த அக்கால மக்கள் பெண் குழந்தைகளை கொண்டு வந்து உயிரோடு புதைத்தார்கள் அல்லவா. அந்த உயிரோடு புதைக்கப்பட்ட இடம்தான் இது. சுமார் இந்த இடத்தில் 4000க்கும் மேற்பட்ட பெண் சிசுக்கள் புதைக்கப்பட்ட இடம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எப்பொழுது மக்காவிலே அவதரித்தார்களோ அப்பொழுதே இந்த மடமையை அழித்து ஒழித்தார்கள். பெண் இனத்திற்குண்டான உரிமையை குர்ஆனும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் வழங்கினார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றும் பெண்களுக்கு மிகப்பெரிய கண்ணியம் உலகமெங்கும் கிடைத்தது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல் பின்து பரக்கா, பெண் குழந்தை என்பது நீங்கள் நினைப்பதை போன்று அது ஒரு தரித்திரம் அல்ல, அது ஒரு இழிவு அல்ல, பெண் குழந்தை என்பது பரக்கத்து என்று சொன்னார்கள். அப்படி ஹரக்கத்தாக பெண் குழந்தைகளை நினைத்த அந்த சமூகத்தை பரக்கத் என்று மாற்றி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் புரட்சி செய்தார்கள். பெண் இனத்தினுடைய உரிமையினுடைய புரட்சியாளராக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இன்றும் திகழ்கிறார்கள். மக்காவை சுற்றி கட்டிடங்கள் எழுப்பப்பட்டாலும் இந்த இடம் மட்டும் அடையாளமாக இன்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது.